அஸ்ஸலாமு அலைக்கும். தினமும் நம்ம நிறைய மனிதர்கள பார்க்குறோம். நிறைய விஷயங்கள ஃபோன்ல பார்க்குறோம், கேட்குறோம், வாசிக்கிறோம். ஆனா, நம்பளுக்கு சில வரிகள் பிடிச்சிருக்கும். அப்படி எனக்கு பிடிச்ச சில வரிகள் நான் வாசிச்சத நான் சொல்றேன் கேளுங்க. "சிங்கமாய் இருந்தாலும் செயல்படவில்லை என்றால் பசியோடு தான் படுக்க வேண்டி வரும்." உண்மைதானே? காட்டுக்கு ராஜாவா இருந்தாலும், சிங்கம் தனக்கு சாப்பாட அது வேட்டையாடி தான் அத சாப்பிட முடியும். சிங்கம் வேட்டையாடாம எதையுமே எடுத்து சாப்பிடாதாம். அதே மாரிக்க உன் பலம், உன் திறமை, உன் கனவு எதுவாக இருந்தாலும் செயல்படாத வரை அதற்கு எந்த மதிப்பும் இல்லை. எவ்வளவு அழகான வரிகள் பார்த்தீங்களா? உங்களுடைய திறமையா இருக்கலாம், உங்களுடைய பலமாக இருக்கலாம், உங்கள் கனவுகளாக இருக்கலாம். உங்க கனவ அடையணுமா இருந்தா, அதுக்கான வேலைய நீங்க செய்யணும். சும்மா உட்கார்ந்துகிட்டு என்னோட கனவு நிறைவேறும்னா நிறைவேறாது. அதற்கான என்னென்ன செய்யணுமோ அத வேலைகள நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உண்மைதானே? ஒரு மனிதன் தன்னுடைய பலத்தை காட்டணுமா இருந்தா, அவன் அதுக்கான செயல்பாட செய்யணும். எப்படி நான் பலமானவன் காட்டுறது எப்படி? சும்மா உட்கார்ந்திருந்தா எல்லாரும், இவன் நல்ல பலமானவன்னு சொல்லிருவானா? இல்ல. வீரமிக்க செயல்களை செய்ய வேண்டும். அப்படி செஞ்சால் தான், நீ பலமானவன் என்று மற்றவர்கள் அறிவார்கள். உன்னுடைய திறமையை நீ வெளிப்படுத்தணும். அப்பதான் நீ திறமையானவன் என்று இந்த உலகத்திற்கு தெரியும். உன்னுடைய கனவை நீ அடைய வேண்டும் என்றால், அதற்காக நீ நிறைய உழைக்க வேண்டும். எவ்வளவு 4 வரியில சொல்லிட்டு போயிட்டான் பார்த்தீங்களா? இது யார் எழுதுனதுன்னு தெரியல. பாருங்க காட்டுறேன். அதே மாரியே இன்னொரு வரி இருக்குங்க. கைத்தட்டல் வாங்க சிங்கம் நடந்தாலே போதும். சிங்கம் நடந்தாலே கைத்தட்டல் வாங்கிருமா. சில பேருக்கு குட்டிக்கரணம் போட்டால்தான் கைத்தட்டல் கிடைக்கும். இதுக்கு சிங்கத்துக்காக உதாரணம் சொல்லல. இப்ப பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய நடிகர்மார்கள்லாம் இருக்காங்க. அவங்க நடந்து வந்தாலே ரசிகர்கள் பறந்து போயிட்டு பார்க்குறாங்கல்ல. அதுக்கு தான் அது. சிங்கம் நடந்தாலே கைத்தட்டல் கிடைக்கும். சில பேருக்கு குட்டி கரணம் போட்டாலும் கைத்தட்டல் கிடைக்கும். இதற்கு காரணம் என்னன்னா, சில பெர்ஃபார்மன்ஸ் நல்ல திறமையா இருப்பாங்க. அந்த திறமைய அவங்க காட்டினா மட்டும்தான் அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். இல்லன்னா அவங்களுக்கு கிடைக்காது. 3வது வரி பார்த்தீங்கன்னா, திறமை உள்ளவனுக்கு நிரூபிக்க ஒரு செயல் போதும். திறமையானவன் தன்னுடைய திறமை நிரூபிக்க ஒரு செயல்ல நிரூபிச்சுடுவான் நான் திறமையானவன்னு. திறமை இல்லாதவனுக்கு 100 சாகசம் போதாது. திறமை இல்லாதவன் 100 தடவை செஞ்சாலும் அவனுடைய திறமை மக்கள் அங்கீகரிக்க மாட்டாங்க. அது திறமை இல்லாதவன் இல்ல. சில நேரம்